ஜெய்சல்மேருங்கிற ஊர்ல ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் கிட்ட சமீர் தன்னோட அம்மாவோட ஒரு குடிசையில வாழ்ந்துகிட்டு இருந்தான். அவன் தன்னோட அப்பாவை இழந்ததுக்கு அப்புறம் அவன் ரொம்பவே ஏழ்மையான வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருந்தான். காலம் போக போக சமீர் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துட்டு இருந்தான். சமீர் இப்போ 15 வயசு பையனானதுக்கு அப்புறம், அம்மா, இந்த உலகத்துல நமக்குன்னு யாருமே இல்லையா? நம்மளை பார்க்க சொந்தக்காரங்க வரவே மாட்றாங்க. யாருமே நமக்கு ஃபோன் கூட பண்ண மாட்றாங்க. கண்ணா, இருக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க தான், ஆனா சொல்லிக்கிறதுக்கு மட்டும்தான். சொல்லுவாங்கல்ல, சந்தோஷத்துல எல்லாருமே இருப்பாங்க, ஆனா கஷ்டத்துல ஒருத்தரும் இருக்க மாட்டாங்க. அம்மா, எங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸும் சொல்றாங்க உனக்கு இந்த உலகத்துல யாருமே இல்லைன்னு, நீ அனாதைன்னு. இல்ல கண்ணா, உனக்காக நான் இருக்கேன்ல, நீ கவலைப்படாத. நமக்கு நல்ல நாட்கள் கண்டிப்பா வரும். அப்போ நீ அவங்களுக்கு கண்டிப்பா பதில் சொல்லுவ. ஆமாம்மா, நீ சரியா சொன்ன. சம்பா வீடுங்கள்ல வேலை செஞ்சு 2 வேளை சாப்பாட சம்பாதிச்சுட்டு இருப்பா. சமீர் இத பார்த்து ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருப்பான். அப்புறம் ஒரு நாள் அவன் நதிக்கரையில உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருந்தான். அப்பதான் அவன் படகுல சவாரி செய்ய வைக்கிறவங்கள பார்த்தான். அப்போ அவனும் இந்த வேலையை செஞ்சு காசு சம்பாதிக்கணும்னு நினைச்சான். அங்கிள், நானும் இந்த படகை ஓட்டணும், 2 காசு சம்பாதிக்கணும். அப்படி நான் படகை வாங்கிட்டு வந்து ஓட்டுப்பா. அங்கிள், இந்த படகை வாங்குறதுக்கு எவ்வளோ செலவாகும்? அதிகமா இல்லப்பா, ஒரு 20,000 ரூபாய் ஆகும். வாங்கிக்கோ. அங்கிள், இது எனக்கு ரொம்ப அதிகம். இவ்வளோ காசை நான் எங்கிருந்து எடுத்து வருவேன்? நீங்கள் எனக்கு உதவி பண்ணுறீங்களா? உங்கள் படகுலேயே நான் கொஞ்ச நாளைக்கு வேலை பார்க்குறேன். அப்புறம் காசெல்லாம் சேர்த்து நான் சொந்தமாக படகை வாங்கிக்கிறேன். சமீர் இப்படி சொன்னதுமே அந்த படகு ஓட்டுறவன் ஒருவேளை சமீருக்கு கத்து கொடுத்தா அவனோட வியாபாரத்துக்கே நஷ்டம் வரும்னு யோசிச்சான். அதுவும் இல்லாம அவன் ஒரு இளம் பையன். அவன் ரொம்ப வேகமா வேலை செஞ்சு நிறைய காசு சம்பாதிப்பான். அப்புறம் என்னோட படகுல யாருமே வரமாட்டாங்க. இப்படி யோசிச்சு அவன் சொன்னான், அட, நீ இன்னும் சின்ன பையன், உன்னால ஓட்ட முடியாது. முதல்ல உனக்கு நீச்சல் அடிக்க வரணும். அது வரைக்கும் வேற வேலையை பாரு. கூடவே படகு வாங்க காசு சம்பாரி. சரி அங்கிள். சமீர் அந்த ஆளோட பேச்ச கேட்டு வீட்டுக்கு போயிட்டான். அப்புறம் அடுத்த நாள் தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னான். அவன் தன்னோட வீட்டு நிலைமைய பத்தியும் சொன்னான். அவன் தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஏதாவது வேலை இருந்தா சொல்ல சொன்னான். அப்ப ரூபேஷ்ங்கிற ஒரு பையன் இப்படி சொன்னான், இங்க பாரு, ஒரு ஈஸியான வேலை இருக்கு. வர டூரிஸ்டுக்கு இந்த இடத்த பத்தி நம்ம சொல்லணும். அந்த வேலை ரொம்ப ஈஸியானதா? ஆமா, உண்மையத்தான் சொல்றேன். என்னோட அண்ணன் கூட இந்த வேலையை தான் பாக்குறேன். வா, அவங்கள நான் மீட் பண்ண வைக்கிறேன். அவங்க கிட்ட வேலையை கத்துக்கோ, அப்புறம் பண்ணு. சமீர் உடனே ரூபேஷோட ஃப்ரெண்ட சந்திச்சான். அவன் அந்த பையன் சொல்லி கொடுத்த வேலையை கத்துக்கிட்டு அதையே பண்ண ஆரம்பிச்சுட்டான். சமீர் வேலை செய்யறதுனால அவனோட வீட்டு நிலைமை இப்போ நல்லா ஆயிடுச்சு. அப்புறம் அவன் அவனோட அப்பாவோட வறண்டு போன பூமியில அவனோட அம்மாவோட சேர்ந்து தானியத்தை விளைச்சான். இந்த வேலைக்கு சேர்த்து விட்டதுக்கு உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இதால எங்க குடும்பம் நல்லபடியா ரன் ஆகுது. அட, நண்பர்கள் இந்த நேரத்துல வேலைக்கு வரலனா அப்புறம் யார் வருவாங்க? தேங்க்ஸ் எல்லாம் சொல்லாத. கண்ணா, இந்தா அரிசி மாவு சமோசா ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் இத சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுப்பா. ஆண்டி, ஆமா, நான் சொல்றேன். ரூபேஷ் சம்பா செஞ்ச சமோசாவை சாப்பிட்டான். அந்த சமோசாவை சாப்பிட்டதுமே அவன் விரல்களை நக்கிக்கிட்டு இருந்தான். அப்புறம் நிறைய வாட்டி கேட்டு சமோசாவை சாப்பிட்டான். அதோடவே என்ன சொன்னானா, ஆண்டி, சமோசாவை என்னம்மா பண்ணியிருக்கீங்க? நான் இந்த மாதிரி சமோசா, அதுவும் அரிசியில பண்ணதை நான் சாப்பிட்டதே இல்லை. ஆமா ஆமா, எங்க அம்மாவோட கையில மேஜிக் இருக்கு. ஆண்டி, நான் போயிட்டு வரேன். நீங்க கண்டிப்பா இந்த மாதிரி சமோசாவை டெய்லி எனக்கு பண்ணி தரணும், சரியா? சரி கண்ணா, கண்டிப்பா. அப்புறம் அடுத்த நாள் அவன் வேலைக்கு போனப்போ அங்க சுத்தி பார்க்க வந்த டூரிஸ்டுக்கு ரொம்பவே பசி எடுத்தது. அவன் சமீர் கிட்ட ஹோட்டல் பத்தி கேட்டான். சமீர் அவனை ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போனான். அங்க பார்த்தா எல்லா அரிசி ஐட்டம்ஸா இருந்தது. அது அவங்களுக்கு பிடிக்கவே இல்லை. அப்போ அந்த டூரிஸ்ட் சொன்னா, ஹே மேன், நீ எனக்கு நல்ல ஃபுட் கிடைக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போறியா? ஏன்னா அரிசியோட சிம்பிள் சாப்பாடு சாப்பிடணும். சமீருக்கு சமோசாவோட ஞாபகம் வந்தது. அவன் உடனே அம்மாக்கு ஃபோன் பண்ணி சமோசாவையும் சட்னியும் தயார் செஞ்சு வைக்க சொன்னான். அம்மா, நான் 2-3 பேரை கூட்டிக்கிட்டு வரேன். நீங்க சமோசாவை தயார் பண்ணி வைங்க. சமீர் சொன்ன மாதிரியே அவனோட அம்மா அரிசி மாவு சமோசாவை ரெடி செஞ்சாங்க. அப்புறம் அத ரொம்பவே அழகான முறையில பரிமாறினாங்க.
அப்பதான் டூரிஸ்டோட சேர்ந்து சமீர் அந்த இடத்துக்கு வந்தான். அவனோட அம்மா அவங்களுக்கு சமோசா கொடுத்தாங்க. நீ எங்களை எங்க கூட்டிட்டு வந்திருக்க? நாங்க இந்த மாதிரி இடத்துல சாப்பிட மாட்டோம். சாரி சார், நீங்கள் கவலைப்படாதீங்க. இது என்னோட வீடு. நீங்கள் ஒரு வாட்டி எங்கள் அம்மா பண்ண சமோசாவை சாப்பிட்டு பாருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இப்படியெல்லாம் சொல்ல மாட்டீங்க. அப்படி ஏதாச்சும் ஆச்சுன்னா நான் பார்த்துக்கிறேன். ஆமாங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும்தான் எங்களுக்கு காசு கொடுங்க போதும். உங்களுக்கு பிடிக்கலனா காசும் கொடுக்க தேவையில்லை. ஓகே, நீங்க எவ்வளோ சொல்றீங்க அண்ணன், நான் சாப்பிடுறேன். பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. சமீர் அப்புறம் சம்பா சொன்னதை கேட்டு அந்த டூரிஸ்ட் சமோசாவை சாப்பிட்டாங்க. அப்புறம் அந்த சமோசாவை அந்த பிளேட்லயே இருக்கிற 2 சட்னிஸோட சாப்பிட்டாங்க. அதை சாப்பிட்டதும் அவங்க ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சாங்க. அவங்க இன்னும் நிறைய சமோசாவை சாப்பிட்டாங்க. வா, what a awesome samosa. Yeah, definitely. நீ சொன்னது உண்மைதான். அவங்க சமோசாவை ரொம்ப பாராட்டினாங்க. அப்புறம் சமோசாக்கு ஆன செலவை விட நிறைய காசு கொடுத்து இப்படி சொன்னாங்க. நீங்க இந்த சமோசா கடையை வைங்க, நல்ல இன்கம் உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரியே பண்ணுறோம். அந்த டூரிஸ்ட் சொன்னதை மனசுல வச்சுக்கிட்டு சமீரும் சமீரோட அம்மாவும் சேர்ந்து ஒரு சமோசா கடைய ஆரம்பிச்சாங்க. அப்புறம் சீக்கிரத்திலேயே அவங்களோட கடை ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. அங்க சுத்தி இருக்கிறவங்களுக்கும் அப்புறம் டூரிஸ்ட் கூட அந்த சமோசா ரொம்பவே பிடிச்சு போச்சு. அம்மா, நீங்கள் டிசைன் பண்ண அந்த ரிங் ரோல் சமோசா நிறைய பேரை ஈர்த்துக்கிட்டே இருக்குமா. இப்படியே புது புது டிசைனில் சமோசா பண்ணிக்கிட்டே இருங்க. இதனால ஜனங்க நம்ம கடைக்கு வந்து அதிகமாக சாப்பிடுவாங்க. சமீர் சொன்னதுக்கு அப்புறம் அவனோட அம்மா இன்னும் நிறைய டிசைன்ஸ்ல சமோசாவை செஞ்சாங்க. இதனால அதுக்கு டிமாண்ட் ரொம்பவே கூடிடுச்சு. இதை செய்யறதுக்கு அவங்க இன்னும் நிறைய பேரை வேலைக்கு சேர்த்துக்கிட்டாங்க. இப்போ அவங்களோட சமோசா தூர தூரத்துக்கெல்லாம் போயிட்டு இருந்தது. இப்போ அவங்களுக்கு நிறைய வருமானம் கிடைச்சிக்கிட்டு இருந்தது. இதை தெரிஞ்சுக்கிட்டு மீடியாக்காரங்க அவங்களோட இன்டர்வியூ எடுத்தாங்க. இதனால அவங்க 2 பேரும் ஊர் முழுக்க ஃபேமஸ் ஆயிட்டாங்க. இத பார்த்து அவங்களோட உறவுக்காரங்க கூட அவங்களோட நெருக்கமா இருந்தாங்க. சமீர் பழைய விஷயங்களை மறந்து எல்லாரோடையும் சேர்ந்து வாழ்ந்தான். பாடம்: சுகத்துல எல்லாரும் இருப்பாங்க, ஆனா துக்கத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. ஒரு கிராமத்துல ஆகாஷ் விகாஸ்னு 2 நண்பர்கள் இருந்தாங்க. ஆகாஷ் ரொம்ப ஏழை, ஆனா விகாஸ் பணக்காரன். நேத்து எங்க அப்பா ஒரு சயின்ஸ் எக்ஸிபிஷனுக்கு போனாரு. அங்கிருந்து ஒரு டெலிஸ்கோப் கொண்டு வந்தாரு. பெரியவங்க பெருசு பெருசா கொண்டு வருவாங்க. நல்ல நண்பர்கள் இல்லைன்னா பணம் இருந்து என்ன பிரயோஜனம்? வா, நேத்து நான் உனக்கு லஸ்ஸி வாங்கி கொடுத்தேன்ல, இன்னைக்கு நீ எனக்கு சமோசா வாங்கி கொடு. சரி வா, மார்க்கெட்டுக்கு போலாம். ஆகாஷும் விகாஸும் மார்க்கெட்டுக்கு போனாங்க. அங்க கடையில பார்த்தா ரொம்ப கூட்டமா இருக்கு. 2 பேரும் கடைக்கிட்ட போனாங்க. சித்தப்பா, கடையில இவ்வளவு பேர் இருக்காங்க. புதுசா சமோசா கடை வச்சிருக்காங்க. ஒரு வாட்டி சாப்பிட்டு பார்த்தா மறுபடியும் சாப்பிடணும்னு தோணுது. சரி பணம் கொடு, நான் சமோசா வாங்குறேன். வேணாம், உனக்கு மட்டும் நீ வாங்கிக்கோ, எனக்கு வயிறு சரியில்லை. ஆகாஷ் அந்த சமோசாவை வாங்க போனான். அப்போ விகாஸோட பார்வை சமோசா விக்கிறவர் மேல பட்டுச்சு. விகாஸ் சமோசா விக்கிறவர் மேல சந்தேகத்தோட பார்த்தான். ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு சமோசா கிடைச்சது. சூப்பர், இந்த மாதிரி சமோசா நான் சாப்பிட்டதே இல்ல. நீயும் சாப்பிட்டு பாரு. ஒரு வாட்டி சாப்பிட்டா மறுபடியும் கேட்ப. இந்த கடை பேர் பார்க்கலாம். நான் நாளைக்கும் வந்து இங்க சாப்பிட போறேன். ஆகாஷ் அந்த கடையோட பேரை பார்க்கறான். அந்த கடையோட பேரு மந்திர சமோசா. நீ ஒரு விஷயம் பாத்தியா? என்ன, எல்லாரும் அந்த சமோசா விக்கிறவர் புகழ்ந்து தள்ளுறாங்க. அப்படிதான் சொல்றாங்க, ஒரு வாட்டி சாப்பிட்டா மறுபடியும் சாப்பிடுறேன்னு. எனக்கு மட்டும் இந்த மந்திர சமோசாவுல ஏதோ ரகசியம் இருக்குன்னு சந்தேகமா இருக்கு. டிடெக்டிவ் புக்ஸ் படிச்சு படிச்சு உன் மூளை கெட்டு போச்சு. வா, வீட்டுக்கு போகலாம். இருட்டிடுச்சு, மழை கூட வரா மாதிரி இருக்கு. ஆகாஷும் விகாஸும் 2 பேரும் அவங்க வீட்டுக்கு போனாங்க. மறுநாள் ஆகாஷ் தூங்கி எழுந்த உடனே அவனுக்கு அந்த மந்திர சமோசா கடையில சமோசா சாப்பிடணும்னு மனசுல தோணுச்சு. கட்டிலுக்கு கயிறு பின்றது ஆகாஷோட பரம்பரை தொழில். தம்பி, ராம்பால் அவருடைய கட்டில கொடுத்துட்டு போயிருக்காரு. அத சாதா கைத்துல தான் பின்னணும். அப்பா, நான் சமோசா சாப்பிட்டு வரேன். ஆகாஷ் கட்டிலுக்கு கயிறு பின்ன உக்காந்தான். ஆனா அவனுக்கு வேலை செய்யறதுக்கே மனசு வரல.
2-3 நாள் வரைக்கும் ஆகாஷோட அப்பா ஆகாஷை எதுவுமே சொல்லல. ஆனா அதுக்கப்புறம் ஒரு நாள் விடிஞ்சதும் ஆகாஷ் சமோசா சாப்பிட போய்கிட்டு இருந்தான். அப்ப அவனோட அப்பா அவனை தடுத்தாரு. நீ என்ன அந்த சமோசாவை டெய்லி சாப்பிடுற? அந்த சமோசாவை சாப்பிட்டு சாப்பிட்டு உன் வயிறு பாழாயிடுச்சு. நீ இந்த மாதிரி சமோசா சாப்பிட மாட்டியே. ஆனா 2-3 நாளாவே ரொம்ப சாப்பிட்டுட்டு இருக்க. இன்னைக்கு நான் உன்னை போக விட மாட்டேன். ஆனா அப்பா, நான் அந்த சமோசா சாப்பிடாம இருக்க முடியாது. ஆகாஷோட அப்பா ஆகாஷோட கைய பிடிச்சாரு. ஆனாலும் ஆகாஷ் நிக்கவே இல்லை. நண்பர்களே, என் பையனுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு. அவனை நிறுத்த கொஞ்சம் உதவி செய்றீங்களா? ஆகாஷோட அப்பா ஆகாஷோட கைய பிடிக்க, அவனுடைய அப்பா கைய இன்னொருத்தர் பிடிக்க, அந்த இன்னொருத்தர் கைய இன்னொருத்தர் பிடிக்க, அவரை 3ஆவதா ஒருத்தர் பிடிக்க, அந்த 3ஆவதா இருக்கிறவரை 4ஆவதா ஒருத்தர் பிடிக்க, இப்படியே ஒரு செயின் மாதிரி ஒருத்தர் கைய பிடிச்சிட்டு நின்னாங்க. அப்புறம் ஆகாஷ் அவனுடைய அப்பா கைய உதறி விட்டுட்டு போக அந்த மொத்த செயினும் உடைஞ்சி எல்லாருமே கீழே விழுந்துட்டாங்க. ஆகாஷும் அன்னைக்கு அந்த கடைக்கு போய் சமோசா சாப்பிட்டான். மறுநாள் ஆகாஷோட அப்பா விகாஸ பாக்குறதுக்காக வீட்டுக்கு போனாரு. தம்பி விகாஸ், ஆகாஷுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. மார்க்கெட்ல மந்திர சமோசா கடை வச்சிருக்காங்களாம். அடிக்கடி சமோசா சாப்பிட்றதுக்கு அங்க போயிடுறான் அவன். நீங்க கவலைப்படாதீங்க அங்கிள், நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். அன்னைக்கு ராத்திரி அந்த மந்திர சமோசா கடைய மூடிட்டு அந்த கடையோட முதலாளி வீட்டுக்கு புறப்பட்டு போகும்போது விகாஸ் அவரை தூரத்துல இருந்து கண்காணிச்சான். அதுக்கப்புறம் அவரை ஃபாலோ பண்ணி பின்னாடியே போனான். கூடிய சீக்கிரத்துல இந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் நம்ம சமோசா பழக்கமாயிடும். அப்ப நாம பெரிய பணக்காரங்களாயிடலாம். கிராமத்து ஜனங்க எல்லாம் விட்டாளுங்க. நீங்க ஒரு கெமிஸ்ட்னு அவங்களுக்கு தெரியாது. அந்த சமோசாவில நீ போதை மருந்து கலந்திருக்க. அதான் எல்லாரும் சமோசாக்கு அடிமையாயிட்டாங்க. மெதுவா பேசு, யாராவது கேட்டா நம்ம அவ்வளவுதான். விகாஸ் அவங்க பேசினது எல்லாத்தையுமே கேட்டுட்டான். மறுநாள் கிராமத்துல சில பேரை கூட்டிக்கிட்டு விகாஸ் அந்த மந்திர சமோசா கடைக்கு வந்தான். என்ன சமாச்சாரம்? எல்லாரும் இங்க வந்திருக்கீங்க. அத நாங்க உனக்கு அப்புறமா சொல்றோம். பெரியப்பா, முதல்ல நீங்க சமோசாவை சாப்பிடுங்க. ஊர் தலைவர் அந்த சமோசாவை சாப்பிட்டாரு. இப்போ எனக்கு இன்னும் சமோசா சாப்பிடணும்னு தோணுது. உண்மையை சொல்லு, நீ உன் சமோசால என்ன கலக்கிற? கிழங்கு மசாலா தான் நான் கலக்குறேன். நீங்களும் பாருங்களேன். உண்மையை ஒத்துக்கலன்னா உடனே போலீஸை கூப்பிடுவேன். போலீஸ்னு சொன்ன உடனே கடை முதலாளி ரொம்ப பயந்துட்டாரு. அதுக்கப்புறம் எல்லா உண்மையையும் அவர் ஒத்துக்கிட்டாரு. என்ன மன்னிச்சிடுங்க. என் வியாபாரத்தை பெருக்கிறதுக்கு நான் சமோசாவில மயக்க மருந்து கலக்கிறேன். அதனால எல்லாரும் என் சமோசாவுக்கு அடிமையாயிடுறாங்க. அப்போ அவங்க என் கடைக்கு சமோசா சாப்பிட வந்துகிட்டே இருப்பாங்க. விகாஸ் உடனே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணான். போலீஸ் வந்து அந்த கெமிஸ்டை அரெஸ்ட் பண்ணாங்க. அதுக்கு தான் நான் உங்களோட நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், வெளிய பொருளை நிறைய சாப்பிடக்கூடாதுன்னு. ஒரு கிராமத்துல பப்ளுங்கிற பேர் கொண்ட ஒரு பையன் இருந்தான். பப்ளு ஒரு அனாதை. அவன் கிராமத்துல எல்லாரோட மாடுங்க ஆடுங்க எல்லாத்தையும் மேய்ப்பான். அதுக்கு பதிலா கிராமத்துல இருக்கிறவங்க நல்ல நாள் பெருநாள்ல அவனை கூப்பிட்டு அவனுக்கு சாப்பிடறதுக்கு ஸ்வீட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. பப்ளு அந்த ஸ்வீட்ஸை சாப்பிட்டு ரொம்ப சந்தோஷப்படுவான். காட்டுல மாடுங்களை மேய்ச்சிக்கிட்டே அங்க உட்காந்து புல்லாங்குழல் வாசிப்பான். ஒரு நாள் கிராமத்துல வசந்த் பஞ்சமி திருவிழா நடந்தது. அன்னைக்கு பப்ளுவுக்கு நிறைய ஸ்வீட்ஸ் கிடைச்சது. பப்ளு காட்டுல உட்காந்து அந்த ஸ்வீட்ஸ சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒரு வயசான கிழவன் அவனை நோக்கி வந்தாரு. தம்பி, 4 நாளா ஒன்னும் சாப்பிடல, ரொம்ப பசி எடுக்குது, சாப்பிடுறதுக்கு ஏதாவது கொடுக்கறியா? பப்ளு அவன் கிட்ட இருந்த பாதி ஸ்வீட்ஸ அந்த வயசான கிழவன் கிட்ட கொடுத்தான். அந்த வயசானவர் அந்த ஸ்வீட்ஸ வாங்கின உடனே அவரு ஒரு வனதேவனா மாறினாரு. நீ ரொம்ப நல்ல பையன் பப்ளு. நீ சாப்பிடுறத கூட யோசிக்காம எனக்கு அதுல இருந்து பாதி கொடுத்துட்டியே. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
உனக்கு நான் 4 பொருள் கொடுக்கறேன். அது உனக்கு கஷ்ட காலத்துல உதவியா இருக்கும். அந்த வனதேவன் பப்ளுவுக்கு 3 கூடை கொடுத்தாரு. மொத கூடையில காத்து இருக்கு, 2வது கூடையில தண்ணி இருக்கு, 3வது கூடையில நெருப்பு இருக்கு. இப்படி சொன்னதுக்கு அப்புறம் அந்த வனதேவன் அங்கிருந்து மறைஞ்சு போனாரு. அவர் எனக்கு சொன்னப்போ 4 பொருள் கொடுக்கறேன்னாரு. ஆனா இப்போ 3 தான் கொடுத்துருக்காரு. பரவாயில்ல. பப்ளு அவங்க கிட்ட இருந்த மீதி ஸ்வீட்ஸ சாப்பிட முடியல. அந்த ஸ்வீட்ஸ பூமியில புதைச்சு வச்சுட்டு அங்கிருந்து அவன் கிளம்பினான். பப்ளு மறுநாள் அந்த இடத்துக்கு வந்த போது அப்ப அவன் என்ன பார்த்தானா, அவன் எந்த இடத்துல அந்த ஸ்வீட்டை புதைச்சு வச்சானோ அந்த இடத்துல ஒரு ஸ்வீட் மரமே வளர்ந்திருந்தது. அந்த மரத்துல நிறைய ஸ்வீட்ஸ் இருந்தது. ஒருவேளை இது அந்த வனதேவதை கொடுத்த வரமா இருக்குமோ? பப்ளு அந்த மரத்து மேல ஏறினான். அதுக்கப்புறம் அங்க இருந்த ஸ்வீட்ஸ சாப்பிட்டான். அந்த சமயம்னு பார்த்து அந்த காட்டுல ஒரு வயசான ராட்சசி வந்தா. அவ அந்த பப்ளுவ பார்த்தா. அடடா, இன்னைக்கு நமக்கு ஒரு அற்புதமான இரை கிடைச்சிருக்கு. இத நான் நல்லா சமைச்சு அப்படியே சுவையா சாப்பிடுவேன். ஆனா அதுக்கு முன்னாடி அவனை அந்த மரத்தை விட்டு இறக்கணும். அந்த கிழவி ராட்சசி ஒரு அழகான பெண் உருவம் எடுத்துக்கிட்டு அந்த ஸ்வீட் மரத்துக்கு பக்கத்துல போய் நின்னா. பப்ளு கிட்ட அவ சொல்றா, அட பப்ளு கண்ணா, மரத்துல இவ்ளோ ஸ்வீட்ஸ் இருக்கு. நீ கொஞ்சம் ஸ்வீட்ஸ பறிச்சு எனக்கும் கொஞ்சம் கொடுத்தீனா நானும் சாப்பிடுவேன்ல. நான் ஸ்வீட்டை கீழே போடுறேன், நீ சாப்பிட்டுடு. அட என்னப்பா நீ, அந்த ஸ்வீட்ஸ பறிச்சு நீ கீழே போட்டினா அது எல்லாமே மண்ணு பட்டு போயிடும்ல. சரி, உன் புடவை எப்படி? நான் ஸ்வீட்டை போடுறேன். கண்ணா, என்னோட புடவெல்லாம் அழுக்கா போயிடுமே. அதுல எனக்கு அவ்வளோலாம் வேண்டாம். எனக்கு கொஞ்சமா ஸ்வீட்ஸ் பறிச்சு கொடு போதும். பப்ளுவால அந்த ராட்சசியோட மாய வித்தைகளை புரிஞ்சுக்க முடியல. அவன் அந்த மரத்தை விட்டு இறங்கின உடனே அந்த ராட்சசி தன்னோட சுயரூபத்துக்கு வந்துடுறா. அந்த பப்ளுவ ஒரு மூட்டையில போட்டு கட்டி போட்டா. அந்த மூட்டைய தன்னோட தோல்ல சுமந்துக்கிட்டு அவ வீட்டுக்கு கொண்டு போனா. இங்க பாரு சந்தா, இந்த மூட்டையில எனக்கு தேவையான இரைய புடிச்சு கொண்டு வந்திருக்கேன். முதல்ல இத கட்டி போடு. அதுக்கப்புறம் இதோட தலைய வெட்டுவோம். அத நல்லா சமைச்சு வை. அதுவும் நல்ல மசாலா போட்டு சமை. நான் போய் குளிச்சிட்டு வரேன். அந்த ராட்சசி குளிக்கிறதுக்காக போனா. அந்த பொண்ணு அந்த மூட்டைய திறந்தப்ப அதுக்குள்ள அவ பாக்குறா, ஒரு அழகான பப்ளுங்கிற பேர் கொண்ட பையன் இருந்தான். அந்த பப்ளு மேல அவளுக்கு ஒரு கருணை ஏற்படுது. 2 பேருக்குள்ள கொஞ்ச நேரம் பேச்சுவார்த்தை நடந்துச்சு. இந்த ராட்சசிக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எங்க அம்மாவை பிடிச்சு அவ கொண்டு வந்தா. அந்த சமயம் நான் எங்க அம்மாவோட வயித்துல இருந்தேன். இந்த இடத்துல தான் நான் பிறந்தேன். எங்க அம்மாவை அந்த ராட்சசி சாப்பிட்டா. என்ன அந்த ராட்சசி அடிமையாக்கிட்டா. அவளுக்கு தேவையான வேலைகள் எல்லாத்தையும் என்ன வச்சே செய்ய வைப்பா. பப்ளுவும் சந்தாவும் 2 பேரும் சேர்ந்து அந்த ராட்சசி வீட்டை விட்டு ஓடினாங்க. அந்த ராட்சசி குளிச்சுட்டு வந்து பார்த்தபோது அந்த இடத்துல சந்தாவையும் காணோம், அந்த பையனையும் காணோம். அவங்க 2 பேரும் சேர்ந்து ஓடி போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ராட்சசி அவங்கள பின்தொடர்ந்து ஓடினா. சந்தா பின்னாடி திரும்பி பார்த்தா. அந்த ராட்சசி நம்ம பின்னாடியே வந்துட்டு இருக்கா. இப்ப என்ன பண்றது? அப்பதான் பப்ளுவுக்கு வனதேவன் கொடுத்த 3 கூட ஞாபகம் வந்துச்சு. நீ பயப்படாத, நான் அந்த பேயை இப்பவே அனுப்பிடுறேன். பப்ளு முதல்ல என்ன பண்ணானா, புயல் இருக்கிற அந்த கூடைய முதல்ல திறந்தான். ஆனா ராட்சசிய அந்த புயலை வச்சு எதுவுமே அவனால பண்ணவே முடியல. மறுபடியும் அவங்கள அவ பின்தொடர்ந்தே வந்தா. பார்க்க போனா இது நிக்கிற மாதிரியே இல்லையே. அதுக்கப்புறம் பப்ளு மழை கொண்ட அந்த கூடைய அவன் திறந்தான். பனிக்கட்டியால ராட்சசிக்கு நல்ல அடிபட்டும் அவங்கள பின்தொடர்றத அவன் விடவே இல்லை. 2 பேரும் ஓடிக்கிட்டே அவங்க கிராமத்துக்கு வந்து சேர்ந்தாங்க. கிராமத்து ஜனங்க எல்லாம் அவங்க கிட்ட வந்து அவங்க கிட்ட கேக்குறாங்க, என்னாச்சு பசங்களா, ஏன் ஓடுறீங்க? அந்த கிழட்டு பேயி எங்க 2 பேரையும் துரத்துது.
அட நாங்க கூட அந்த பேய் செய்யறதெல்லாம் பார்த்து ரொம்ப பயந்துகிட்டு கிடக்குறோம். சந்தா, இனி நம்ம அந்த பேயை கொண்டுதான் ஆகணும் போல இருக்கு. ஊர்ல இருக்கிறவங்கலாம் அதை பார்த்து பயப்படுறாங்க. ஒருவேளை நாம அதை கொல்லலைன்னா அது நம்மளை கொன்னுடும் போல இருக்கே. அப்புறம் பப்ளு கடைசியா அவன் கிட்ட இருந்த நெருப்பு கூடைய திறக்கிறான். அந்த கிழவி ராட்சசி அந்த இடத்துல எரிஞ்சு சாம்பலானா. அந்த சமயம் அந்த கிராம தலைவரும் அந்த இடத்துக்கு வந்தாரு. பசங்களா, நீங்க ரொம்ப நல்ல வேலை செஞ்சீங்க. அந்த பேய்கிட்ட இருந்து இந்த ஊர்ல இருக்கிறவங்களெல்லாம் காப்பாத்திட்டீங்க. இந்த ஊர்ல இருக்கிற மாடு எல்லாத்தையும் அது சாப்பிட்டுடுச்சு. உங்களுக்கு பரிசா நான் ஒரு வீட்டை கொடுக்கறேன். அந்த கிராமமே சேர்ந்து பப்ளுவுக்கும் சந்தாவுக்கும் கல்யாணத்தை பண்ணி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பப்ளுவும் சந்தாவும் தனக்குன்னு ஒரு குடும்பத்தை ஏற்படுத்திக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தாங்க. ஷிம்ரான்கட்னு பேர் கொண்ட ஒரு கிராமம் இருந்தது. அங்க சமீர்னு பேர் கொண்ட ஒரு ஆளு சமோசா வியாபாரம் பண்ணி தன்னோட வாழ்க்கையை நடத்திட்டு வந்தாரு. சரியா சமீரோட கடைக்கு எதிர சியோகுன்னு பேர் கொண்ட ஒரு ஆளு பானிபூரி வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாரு. அப்புறம் உன்னோட பானிபூரி கடை எப்படி போய்கிட்டு இருக்கு? இப்போல்லாம் உன் கடையில் நிறைய பேரை பார்க்கவே முடியறதில்ல. எல்லாரும் என் கடையில் இருக்கிற சமோசா சாப்பிட்றதுலேயே பிஸியாக இருக்காங்க போல. இங்கே பாருங்கள் சமீர் அண்ணன், உங்கள் கடை என் கடை முன்னாடி தான் இருக்குது. ஆனால் ஜனங்க உங்கள் கடைக்கு வர்றதையும் நான் பார்க்குறதே இல்லையே. அப்போது ஜனங்க எங்கே போகிறாங்க? ஒரு வேளை உங்கள் சமோசாவை சாப்பிட்றதுனால அவங்களுக்கு வயிறு வலிக்க ஆரம்பிச்சிடுதா என்ன? ரெண்டு பேரும் அவங்க பாதையில் போக ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறமா நகரத்துல இருந்து பூனம்னு பேர் கொண்ட ஒரு பொண்ணு அந்த கிராமத்துக்கு வந்தா. பூனம் அந்த கிராமத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா மக்கள் சுயோகோட பானிபூரியும் சாப்பிட்றது கிடையாது, அப்புறம் சமீரோட சமோசாவும் சாப்பிட்றது இல்ல. மறுபடியும் ரெண்டு பேரும் ஒரு நாள் வழியில பாத்துக்கிட்டாங்க. இங்கே பாரு சுயோக், உன்னோட வியாபாரம் எப்படி போயிட்டு இருக்கு? அட என்ன சொல்றது சமீர், யாருமே இப்போல்லாம் பானிபூரி சாப்பிட வர்றதே இல்லை. திடீர்னு என்னோட வியாபாரம் எப்படி இவ்வளோ மோசமாச்சுன்னு எனக்கு தெரியவே இல்லை. அட என்னோட நிலைமையும் அதே மாதிரி தான் இருக்கு சுயோக். நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, ஏதோ பூனம்ன்ற ஒரு பொண்ணு கிராமத்துக்கு வந்திருக்காளாம். அவங்க சாப்பிட்றதுக்கு புதுசாக ஏதோ பலகாரம் செஞ்சு விற்கிறாங்களாம். சரி வாங்க நம்ம போய் பார்த்துட்டு வந்துடுவோம். சமீர் அப்புறம் சுயோக் ரெண்டு பேரும் பூனமோட கடைக்கு போனாங்க. அவங்க பார்த்தாங்க பூனம் தன்னோட கடையில ஏதோ இனிப்பான பண்டத்தை வியாபாரம் பண்ணிட்டு இருந்தா. பூனம் மேடம், நீங்கள் இனிப்பா ரவுண்டா என்ன பொருளை விற்றுக்கிட்டு இருக்கீங்க? இத மோமோஸ்னு சொல்லுவாங்க. இத நான் ஸ்பெஷலா நகரத்துல இருந்து கத்துக்கிட்டு வந்தேன். அப்புறம் நான் இந்த கடையை திறந்ததுல இருந்து ஜனங்க என்கிட்ட நல்ல மோமோஸை சாப்பிட்றதுக்காக என் கடையை தேடி வராங்க. இப்ப இந்த கிராமத்துல யாருக்குமே சமோசாவோ இல்ல பானிபூரியோ சாப்பிட்றதுக்கு விருப்பம் இல்ல. நீங்கள் இந்த கிராமத்துக்கு புதுசாக வந்திருக்கீங்க. கிராமத்தில் இருக்கிற மோமோஸ் கடையை நீங்கள் மூடிடுங்க. உங்களோட மோமோஸ் இருக்கிறதுனால தான் யாருமே என் கடைக்கு வந்து பானிபூரி சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க. சரியா சொல்கிறான். இந்த மோமோஸால தான் என் கடைக்கும் யாரும் வந்து சமோசா சாப்பிட மாட்டாங்க. நான் என்னோட மோமோஸ் வியாபாரத்தை நிறுத்த மாட்டேன். உங்களால என்ன செய்ய முடியுமோ செஞ்சுக்கோங்க. இப்ப போங்க, நான் இப்ப வியாபாரத்தை கவனிக்கணும். பெருசா என்ன மிரட்ட வந்துட்டீங்க. சமீரும் சியோகும் அந்த இடத்த விட்டு புறப்பட்டு வந்தாங்க. அப்புறம் வர வழியில நின்று ஒருத்தரோட ஒருத்தர் பேசிக்கிட்டாங்க. என்கிட்ட இப்போ ஒரு ஆலோசனை இருக்கு. அந்த பூனம் எந்த மாதிரி நகரத்துல இருந்து மோமோஸ் செய்ய கற்றுக்கிட்டு இங்கே வந்தாலோ அதே மாதிரியே நாம் ரெண்டு பேரும் நகரத்துக்கு போய் ஏதாவது ஒன்று கற்றுட்டு வரணும். இந்த பூனமுக்கு பாடம் கற்றுக் கொடுக்கறதுக்கு நாம் ரெண்டு பேரும் கண்டிப்பாக ஒன்று சேர்ந்து ஆகணும். என்ன சொல்கிற? நான் உங்கள் கூட துணையாக இருக்கேன். சமீரும் சியோகும் நகரத்தை நோக்கி போக ஆரம்பிச்சாங்க. போகும்போது அவங்க காட்டுப்பாதையில போனாங்க. அவங்க காட்டுப்பாதை வழியா போகும்போது சமீரோட காலு வழி கெடுத்து அப்புறம் அவன் போய் ஒரு குழிக்குள்ள விழுந்தான். அட சமீர், நீ எப்படி இங்கே விழுந்த? இந்த குழி எப்படி இங்கே வந்துச்சு? கண்டிப்பாக ஏதோ ஒரு வேட்டைக்காரன் தான் மிருகத்தை பிடிக்க இந்த குழியை தோண்டி வச்சிருப்பான்னு நினைக்கிறேன். அப்பதான் சமீர் அந்த குழிக்குள்ள இருந்து சுயோகுக்கு குரல் கொடுத்தான். சுயோக், கீழே வா, இங்கே வந்து பாரு, இங்கே வேற ஒரு உலகம் இருக்கு. அவன் பார்த்தபோது அந்த குழிக்குள்ள ஒரு தனி உலகமே தெரிஞ்சது. அங்க கண்ணு கெட்டின தூரத்துல எல்லாம் ஒரு வினோதமான அற்புதமான உருளைக்கிழங்கு வயல் தெரிஞ்சது. ரெண்டு பேரும் அந்த காட்சியை பார்த்துட்டு ரொம்பவே ஆச்சரியப்பட்டு நின்னாங்க. அப்பதான் அந்த இடத்துக்கு ஒரு சாது வந்தாரு. நீங்க ரெண்டு பேரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கப்பா? அது நாங்க நகரத்தை நோக்கி போய்கிட்டு இருந்தோம். அப்போ நான் தெரியாம இந்த குழிக்குள்ள விழுந்துட்டேன். நான் இங்க கீழே வந்தப்பதான் இதை பார்த்தேன். இங்க ஒரு வித்தியாசமான உலகமே இருக்கு.
கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் உருளைக்கிழங்கு விவசாயம் தான் இருக்கு. இது வெறும் சாதாரண உருளைக்கிழங்கு கிடையாது. இந்த உருளைக்கிழங்கு ஆசைகளை நிறைவேற்றும். ஒருவேளை இதுதான் விஷயம்னா எனக்கும் ஒரு உருளைக்கிழங்கு சாப்பிட கொடுங்களேன். எனக்கும் ஒரு ஆசை இருக்கு. எனக்கு என்னோட பானிபூரி கடை மொத்த கிராமத்துலேயும் ரொம்ப ஃபேமஸாக இருக்கணும். எனக்கும் ஒரு ஆசை இருக்கு. அதாவது என்னோட சமோசா கடை மொத்த கிராமத்துலேயும் ரொம்பவே ஃபேமஸாக இருக்கணும். அந்த மோமோஸ் காரியை விட அதிகமாக இருக்கணும். ஆனால் என்னால் உங்களுக்கு இந்த ஆசையை நிறைவேற்றுற உருளைக்கிழங்கு கண்டிப்பாக கொடுக்க முடியாது. உங்கள் 2 பேருக்குள்ளேயும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் ரொம்ப பொறாமப்படுறீங்க. நான் இந்த உருளைக்கிழங்கை உங்கள் 2 பேருக்கும் கொடுக்கணும்னா நீங்கள் உங்கள் 2 பேரோட அகங்காரத்தையும் விட்டுட்டு ஒன்றா சேர்ந்து வேலை செய்யணும்னு முடிவெடுத்தாதான் கொடுப்பேன். 2 பேரும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்தாங்க. 2 பேரும் சேர்ந்து ஒண்ணா வியாபாரம் பண்றதுக்கு முடிவு எடுத்தாங்க. சாது உருளைக்கிழங்க 2 பாதியா வெட்டி அவங்க 2 பேருக்கும் கொடுத்தாரு. இப்போ பாதி உருளைக்கிழங்கு நீ சாப்பிடு, பாதி உருளைக்கிழங்கு நீ சாப்பிடு. அப்புறம் ஒன்றா சேர்ந்து உங்கள் ஆசைகளை கேளுங்க. நாங்கள் 2 பேரும் கிராமத்திலேயே ரொம்ப நல்ல அப்புறம் ரொம்ப ஃபேமஸான சமோசா பானிபூரி விற்க நினைக்கிறோம். அந்த உருளைக்கிழங்கு கிட்ட தன்னோட ஆசையை சொன்னதும் 2 பேரும் திரும்பவும் அதே காட்டுக்குள்ள வந்தாங்க. அவங்க அவங்களுடைய கடைக்கு திரும்பி போனாங்க. அவங்களுக்கு அந்த இடத்துல சமீர் அப்புறம் சுயோக் 2 பேரோட கடைக்கும் நடுவுல ஒரு உருளைக்கிழங்கு மரத்தை பார்த்தாங்க. இந்த உருளைக்கிழங்கு எப்படி மரத்தில் வளருது? நாம நேற்று வேண்டிக்கிட்டதுக்கான பலன் இந்த உருளைக்கிழங்கு மரம். சரி வா, இதுல இருந்து உருளைக்கிழங்கு பறிப்போம். நான் இதில் சமோசா செய்கிறேன். அப்புறம் நீ இந்த சமோசாவில் பானிபூரியோட இனிப்பு காரமான அந்த தண்ணியை சேர்த்து ஜனங்களுக்கு விற்கிறதுக்கு ஆரம்பிச்சிடுவோம். சமீர் அந்த மரத்தோட உருளைக்கிழங்குல சமோசா செய்ய ஆரம்பிச்சான். அப்புறம் சுயோக் பானிபூரி தயார் பண்ண ஆரம்பிச்சான். எல்லாம் ரெடி ஆன உடனே 2 பேரும் அவங்களுடைய சமோசா பானிபூரிய வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சாங்க. 2 பேரும் சேர்ந்து ஒரே கடையில வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சாங்க. வாங்க வாங்க, சுவையான சமோசா பானிபூரி இருக்கு. உங்களுக்கு நம்பிக்கை வரலனா நீங்களே அதை சாப்பிட்டு பாருங்க. அப்பதான் அந்த பக்கமா ஒரு அம்மா போய்கிட்டு இருந்தாங்க. சமோசா பானிபூரியா? இத நான் முதல் தடவையா கேள்விப்படுறேன். எங்க ஒரு பிளேட் கொடுங்க. சுயோக் சமோசாவை எடுத்து அதுல ஒரு ஓட்டையை போட்டு அதுல இனிப்பு அப்புறம் காரமான தண்ணியை ஊத்தி அந்த அம்மா கிட்ட ஒரு பிளேட் சமோசா பானிபூரியை கொடுத்தான். அந்த அம்மா அந்த சமோசா பானிபூரியை சாப்பிட்ட உடனே அவங்களோட முகமே மலர்ந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க, இது வரைக்கும் என்னோட வாழ்க்கையில நான் இது மாதிரி சுவையான ஒன்றை சாப்பிட்டதே கிடையாது. இது ரொம்ப டேஸ்டியா இருக்கு. தம்பிகளா, இன்னும் 2 பிளேட் கொடுங்க. அப்புறம் 10 பிளேட் வீட்டுக்கும் பேக் பண்ணிடுங்க. சரி, இப்பவே கொடுக்குறேன். மெல்ல மெல்ல கிராமம் முழுக்க சமீர் அப்புறம் சுயோகோட சமோசா பானிபூரியை பத்தி தான் பேச்சு நடந்தது. அப்புறம் அந்த கிராமமே சமோசா பானிபூரி மேல பைத்தியமா ஆயிடுச்சு. அவங்க சிம்ரான்கட்ல மட்டும் இல்ல, மற்ற கிராமங்கள்லயும் ரொம்ப பிரபலம் ஆயிட்டாங்க. ஆனா அவங்களுடைய முன்னேற்றம் ஒருத்தவங்களுக்கு உறுத்த ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஜனங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? என்னோட கடைக்கு யாருமே வரமாட்டேங்கிறாங்க. யாருமே மோமோஸ் சாப்பிட வரமாட்டேங்கிறாங்க. எல்லாருக்கும் அந்த சமோசா பானிபூரி சாப்பிடணும். அப்புறம் இந்த சமோசா பானிபூரி எவ்வளவு விசித்திரமா இருக்கு. பூனம் தனக்கு தானே ஏதோ பேசிக்கிட்டு இருந்தா. அப்பதான் அந்த இடத்துக்கு சூரஜ் தலால் வந்தாரு. என்ன ஆச்சு பூனம் மேடம்? உங்கள் மோமோஸ் விற்காததுனால தான் நீங்கள் ரொம்ப டென்ஷனாக இருக்கீங்களா என்ன? வருத்தமா இருக்காதா என்ன? அவ்வளோ கஷ்டப்பட்டு நான் நகரத்துக்கு போய் மோமோஸ் எப்படி செய்யறதுன்னு கற்றுக்கிட்டு வந்தேன். நான் சீக்கிரம் ஏதாவது செஞ்சாகணும், இல்லைன்னா எனக்கு பெருத்த நஷ்டம் ஏற்பட்டுடும். அவங்க 2 பேரோட ரகசியம் என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். என்ன அது? என்னன்னு சொல்லு. ஆமா, உனக்கு எப்படி தெரியும்? எல்லாத்தையும் சொல்கிறேன், தைரியமாக இருங்க. நான் உங்களுக்கு உதவியும் பண்ணுறேன். ஆனால் நீங்கள் நான் கேட்குற பணத்தை கொடுத்தாகணும். சரிப்பா, கொடுத்து ஒழிக்கிறேன். சூரஜ் பூனம் கேட்ட அந்த உருளைக்கிழங்கு மரத்தை பற்றி சொன்னாரு. அப்புறம் அந்த ஆளோட சேர்ந்து சமீர் அப்புறம் சுயோக கிராமத்தில் சமோசா பானிபூரி செய்ய விடாம தடுக்கிறதுக்கு திட்டம் போட்டாங்க. ராத்திரி ஆயிடுச்சு. சமீரும் சுயோகம் கடையை மூடிட்டு அவங்களோட வீட்டை நோக்கி போய்கிட்டு இருந்தாங்க. அவங்க போனதுக்கு அப்புறமா அந்த இடத்துக்கு பூனம் அப்புறம் சூரஜ் வந்தாங்க. இங்கே பாருங்க, நான் இந்த மரத்தை பற்றி தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். இப்போ இங்கே மரம் இருக்குல்ல, அது திடீர்னு ஒரே நாளில் வளர்ந்துடுச்சு. இந்த மரத்துல இருந்த உருளைக்கிழங்க பறித்து தான் அவங்க சமோசா பானிபூரியே செய்கிறாங்க. உருளைக்கிழங்கு கொடுக்குற மரத்தை பற்றி நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லை. நிச்சயமா இதுல ஏதோ மாயத்தந்திரங்கள் இருக்கு. இன்னைக்கு இந்த மரத்தை எரிச்சு நான் சாம்பல் ஆக்கிடுறேன். அதுக்கப்புறம் பாக்குறேன் இவங்க எப்படி சமோசா பானிபூரி செய்யறாங்கன்னு. 2
2 பேரும் சேர்ந்து அந்த மரத்தை வெட்ட ஆரம்பிச்சாங்க. அப்புறம் 2 பேரும் ரொம்ப சோர்ந்து போயிட்டாங்க. பூனம் மேடம், நான் என்ன சொல்கிறேன்னா மீதி மரத்தை நாளைக்கு வெட்டிக்கலாம். காலையில் விடிய போகுது, யாராவது பார்த்துட்டாங்க அப்புறம் நம்ம நிலைமை மோசமாயிடும். நீ சொல்றதும் சரிதான். சரி வா, நாம இந்த இடத்த விட்டு போயிடுவோம். நாளைக்கு வந்து நம்ம வேலையை முடிப்போம். 2 பேரும் அந்த இடத்த விட்டு போனாங்க. மறுநாள் சூரியன் உதிக்க ஆரம்பிச்சதும் சமீரும் சுயோகும் 2 பேரும் அவங்களுடைய கடையை திறக்கிறதுக்காக வந்தாங்க. அவங்க பார்த்தபோது அந்த மரம் பாதி வெட்டப்பட்டிருந்தது. சூரிய ஒளி அந்த மரத்து மேல பட்ட உடனே அந்த மரம் மறுபடியும் சரியாயிடுச்சு. நான் பார்த்ததை நீயும் பார்த்தியா? ஆமாம், நானும் பார்த்தேன். இந்த மரத்தில் அடிபட்டிருந்தது அதுவாக சரியாயிடுச்சே. ஆனால் இந்த மரத்தை யார் வந்து வெட்டியிருப்பாங்க? அவங்க அவங்களுடைய கடையை திறந்தாங்க. அப்புறம் சமோசா பானிபூரி வியாபாரத்தை பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த நாளும் முடிஞ்சது. ராத்திரி வந்தது. சமீரும் சுயோகும் கடையை மூடிட்டு அவங்க வீட்டுக்கு புறப்பட்டு போனாங்க. அந்த ராத்திரி இருட்டில் மறுபடியும் பூனமும் சூரஜும் அந்த மரத்துக்கிட்ட வந்தாங்க. ஆட, இந்த மரத்தை நேத்து நம்ம பாதி வெட்டி இருந்தோமே, இது எப்படி சரியாயிடுச்சு? இப்ப மறுபடியும் இதை முழுசா வெட்டணுமா? நீங்கள் கவலைப்படாதீங்க பூனம் மேடம், என்கிட்ட இன்னொரு ஐடியாவும் இருக்கு. நாம் இந்த மரத்துக்கு நெருப்பு வச்சிடுவோம். மரம் இருந்தால் தானே அவங்களுக்கு உருளைக்கிழங்கு கிடைக்கும். பூனமும் சூரஜும் ஒரு கம்புல தீய மூட்டினாங்க. சூரஜ் அந்த மரத்துல தீய வச்ச உடனே அந்த மரத்தோட வேர்கள் பூனமையும் சூரஜையும் தனக்குள்ள இழுத்துக்குச்சு. மறுநாள் காலையில சமீரும் சியோகும் அங்க வந்தபோது அவங்க பார்த்தாங்க, இப்ப அந்த இடத்துல 3 மரம் இருந்தது. அற்புதம், இது வரைக்கும் ஒரு மரம் தான் இருந்துச்சு, இப்போ 3 ஆயிடுச்சா?